சமீபத்தில் பெய்த அந்த புயல் மழை எதிரொலியாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கடலூர், விழுப்புரம், அதே போல கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகள் கடுமையாக இருக்கின்றது. புதுச்சேரி மாநிலத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஆய்வு செய்வதற்காக எவ்வளவு இடங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, விளைநிலங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, குடிசைகள், குடியிருப்புகள், பொதுமக்களுடைய அந்த ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் உள்ளிட்ட பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு ஆய்வு செய்ய வர இருக்கின்றது. இந்த குழு இன்று சென்னை வருகின்றது. இந்த வங்கக்கடலில் ஏற்பட்ட வெஞ்சம் புயல் காரணமாக புதுச்சேரியிலும் அந்த பலத்த மழை பெய்தது. எனவே அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள சேதங்கள் தொடர்பாக வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என அம்மாநில முதலமைச்சரும் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையிலே அவர்கள் இன்று சென்னைக்கு வருகிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக சென்று அவர்கள் இந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் மத்திய குழுவினர் வர இருக்கின்றார்கள். 2 நாட்கள் இங்கே ஆய்வு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல வரக்கூடிய 8ஆம் தேதி அவர்கள் புதுவை செல்வார்கள் எனவும் 8, 9 ஆகிய தேதிகளில் புதுவையில் ஆய்வு செய்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழுவினர் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு நிவாரணத் தொகை ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சியாக இருந்தாலும் மாநில அரசு கோரிய தொகையை மத்திய அரசு கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில் இந்த முறை புயல் வெள்ளத்தால் பாதிப்புகள் மிக கூடுதலாக இருக்கிறது. எனவே மத்திய அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதுதான் அனைத்து கட்சிகளினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது.